Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 38 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டாச்மேன் டீம்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ட்ரிக் வந்து பழகுனாங்க அப்படின்றத ஒரு ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ரொம்பவே ஹார்ட் வர்க் பண்ணி டே டு டே பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க. ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விடாம இத வந்து கண்டினியூஸா நம்ம இன்னுமே பண்ணணும் நிறைய வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஒரு வாட்டி மாசோ ஜம்ப் பண்றோம், ஒரு வாட்டி காசோ ஜம்ப் பண்றோம். இந்த மாதிரி மாறி மாறி ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க. நீங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ண போதுண்டா, ரொம்பவே அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல நாங்க மட்டும் இத பண்ணல அப்படினா கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸா கண்டினியூ பண்றாங்க. அவங்க இத பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானவா பிளேயர் ஒருத்தன் சொல்றான். இதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சியாமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவன் சைடுல பார்த்தா சைடுல அங்க கோஜிரோவும் நின்னுகிட்டு இருக்கான். வந்து கோஜிரோவுமே டாச்மேன் டீம்ஸோட இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு பார்த்து இம்ப்ரெசிவா தான் இருக்கிறான். அந்த கேமராமேனுமே அவனோட பாஸ் அந்த மீடியால ஒர்க் பண்றவர்கிட்ட வந்துட்டு இங்க ஒரு சூப்பரான ஷாட் மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உண்மையாவே அவங்க இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா கேக்குறாரு. அவங்க எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப ட்ரையாங்கிள் ஷாட் தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஒருத்தன் வந்து ஜம்ப் பண்ணி தலையில வந்து பாஸ் கொடுப்பான், அதை வந்துட்டு இன்னொருத்தன் ஷூட் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி டைரக்டாவே அதை வந்துட்டு ஷூட் பண்றாங்க. இந்த மேட்ச் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. நான்கட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒண்ணும் புரியாம இருக்காரு. சுபாசாமா அவன் டீம்மேட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் யாருமே வந்து பேனிக் ஆகாதீங்க, காம் டவுனா மட்டும் இருங்க. அவங்க இந்த ஷாட்டை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கோலை நோக்கி பக்கத்துல வரணும். கோல் பக்கத்துல இருந்தா தான் அவங்களால இந்த ஷாட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க முன்னாடி போக விடாம நம்ம அஃபென்ஸ்ல இப்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி ஈசாவா ரெண்டு பேரும் சொல்றாங்க. கோஜிரோ சுபாசாவை பார்த்து நினைக்கிறேன் இவங்க கூட வந்துட்டு தோத்துறாத சுபாசா, நான் மட்டும் தான் உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோகோ டீமோட கேம் காட்டுறாங்க. டோகோ தான் வந்துட்டு 3 பாயிண்ட் ஆப்பனன்ட் 0ன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்னதான் முக்கிய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் வாகசிமஸ் வந்து அழகா அதை கேட்ச் பண்ணிடுறான். கேப்டன் சொன்ன மாதிரி நான்கட்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு எனிமி. அவங்க கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி வர நான் யாருக்கும் ஸ்கோர் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமஸ் நினைக்கிறான். அப்படியே அவன் பால தூக்கி டாகசி கிட்ட பாஸ் பண்றான். டாகசியுமே நினைக்கிறேன் கோஜிரோ மட்டும் இந்த வருஷம் லேண்ட் இருந்தாரு அப்படின்னா இந்த வருஷம் அவர் தான் டாப் ஸ்கோரரா இருந்திருப்பாரு. கண்டினியூஸா 3 வருஷம் டாப் ஸ்கோரரா இருந்த ஒரு ரெக்கார்டையுமே வாங்கி இருந்திருப்பாரு. ஆனா அதை கூட அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான்கட்ஸ் கூட வின் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் ஒரே கோலா வச்சிருக்காரு. அதனாலே கண்டிப்பா நாங்க ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி எங்கேயுமே தோத்துறாம லேண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நடந்த 2 வருஷத்துலயுமே வந்து டாப் ஸ்கோரரா கோஜிரோ தான் இருந்திருக்கான். அந்நேரம் சுபாசா இல்ல போல. ஏன்னா சுபாசா வந்து நான்கட்ஸ் டீம் பிளேவா வச்சு விளையாட வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் டாப் ஸ்கோரரா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இப்ப ஹானவா டீம் தான் வந்து பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னனாலும் முன்னாடி போக விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்துட்டு அந்த பிளேயரை போய் கரெக்டா மார்க் பண்றான். அவங்க கேப்டன் வந்துட்டு பால என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவனுமே பாஸ் பண்ண போறான். அந்நேரம் ஈவாமி அங்க உள்ள வந்துடுறான். அதனால இவன் வந்து அப்படியே எங்க சிங்கம் ஏமாத்திட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். டாச்மேன் டீம்ஸ் முன்னாடி ஓடி போக ஆரம்பிச்சிடறான். இசிசாக்கி ஒரு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வர்றதுக்குள்ள அவங்க பிளேயர் வந்து கரெக்டா பால கிக் பண்ணிடுறான். பாலுமே வந்துட்டு ரொம்ப ஹைட்டா போயிருது. போச்சுரா சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். ஒருத்தன் வந்துட்டு கரெக்டா அங்க ஸ்லைட் அடிச்சுட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி மாசோ தான் வந்துட்டு ஸ்லைட் அடிச்சிருக்கான். காசை வந்துட்டு ஜம்ப் பண்றான். சுபாசா வந்துட்டு அந்நேரம் கோல் போஸ்ட் மிதிச்சு அப்படியே அவனும் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்தா காசை வந்துட்டு ஜம்ப் பண்ணாம இவன் வந்துட்டு ஏமாத்திடுறான். அந்நேரம் சுபாசா வந்துட்டு பால் கரெக்டா வந்துட்டு அவன் தலையில தட்டி பால கிளியர் பண்ணி விட்டுறான். சுபாசா நீ அவங்களோட ஷாட்டை வந்துட்டு தடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ரொம்ப சந்தோஷமா சொல்றான். எங்க ஷாட்டை வந்துட்டு உன்னால தடுக்க முடியாது சுபாசா, செகண்ட் ஹாஃப்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்பதான் உங்க டீம் பிளேயரும் டாச்மேன் டீம்ஸ் கிட்ட வந்துட்டு சாரி கேக்குறான். பால் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு, என் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவன் வந்துட்டு ஜம்ப் பண்ணாம கீழே இருந்திருக்கான். நான் வந்துட்டு இந்த ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பினா மட்டும் தான் ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சு சுபாசாவும் நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நான் வந்துட்டு அவங்க ஷாட்டை தடுக்கல, அவங்கள தான் பால் வந்துட்டு ஷார்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணாம இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல இது நமக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க என்னதான் இந்த ஷாட்டை நல்லா பண்ணாலுமே வந்துட்டு அவங்க கால் வந்துட்டு இதனால ரொம்ப வலிக்க தான் செய்யும். அதனால அவங்க இந்த ஷாட்டை கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சுபாசா சொல்றான். இப்ப அப்படியே ஹானவா டீம் காட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க சூப்பரா விளையாண்டீங்க, இப்ப செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு டைமார் உங்களுக்கு உள்ள இறங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டைமார் வந்துட்டு இப்ப புதுசா சப்ஸ்டிட்யூட்ல மாற போற ஒரு பிளேயர். செகண்ட் ஹாஃப்க்கு உள்ள வந்த உடனே அந்த டைமார் அந்த பிளேயர் வந்துட்டு இப்ப சப்ஸ்டிட்யூட்ல உள்ள இறக்குறாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. ஹானவா டீம் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. அவங்க கேப்டன் கிட்ட பால் வருது. எப்படியே பாஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே அவங்க கேப்டன் கிட்ட ஓடி போறான். நேரா அவங்க கேப்டன் வந்துட்டு பால டைமார் கிட்ட கொடுத்துறான். டைமார் ஆளு வேற செம்ம பல்கா இருக்கிறானா, அவன் வந்துட்டு பால ரொம்ப பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அது வந்துட்டு செம்ம ஹைட்டுக்கு போகுது. இந்த வாட்டி நம்ம இதை பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாச்மேன் டீம்ஸ் முன்னாடி ஓடி வராங்க. சுபாசாவும் எனக்கு வேற வழி இல்ல, இந்த வாட்டி நான் ஜம்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். இந்த வாட்டி காசை வந்துட்டு பேக் ஸ்லைட் அடிச்சு வந்துகிட்டு இருக்கான். மாசோ வந்துட்டு ஜம்ப் பண்றான். இந்த வாட்டி அவங்களோட ஸ்கைலாப் ஹரிக்கேன பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறாங்க. ஜம்ப் வந்துட்டு ரொம்ப ஹைட்டா போறான். எல்லாருமே இப்ப சுபாசாவை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. சுபாசாவும் கோல் போஸ்ட்ல சைடுல மிதிச்சு அடுத்து மேல கோல் போஸ்ட் மிதிச்சு அவனுமே வந்துட்டு ஜம்ப் முடிஞ்சவரை அதிகமா போக பாக்குறான். மாசோக்கு ஈக்குவலான ஜம்ப் இவனுமே வந்துட்டு வந்துடுறா. ரெண்டு பேருமே வந்துட்டு பால கரெக்டா தலையில வாங்குறாங்க. எப்படியோ சுபாசா பால ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளி விட்டுறான். இப்ப அவங்களோட ஸ்கைலாப் ஹரிக்கேன வந்துட்டு எப்படியோ டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணல, ரெண்டு பேரும் பேலன்ஸ் இழந்துடுறாங்க. அதுலயும் மாசம் வந்து நேரா வானத்தை பார்த்த மாதிரி மட்டமல்லாக வந்துகிட்டு இருக்கான். சுபாசாவே இதை பார்த்துட்டு பயந்துறான். இப்படியே போச்சாப்னா அவன் தலை சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா போய் அவனை கரெக்டா பிடிக்கிறான். அவனை பிடிச்சிக்கிட்டே சுபாசா வந்துட்டு மொத தரையில கீழே விழுகுறான். சுபாசாக்கு ஒரு சைடு ஷோல்டர் வந்துட்டு ரொம்பவே வலிக்குது. அது அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே தெரியுது. ரொம்ப பெயின் ஃபீல் பண்றான். மாசம் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காசா வந்துட்டு கேக்குறா. சுபாசா வந்துட்டு என்னை கவர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் சொல்றான். ரெஃபரி சுபாசா கிட்ட வந்துட்டு உன்னால விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சுபாசா வந்துட்டு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனோட கையை பார்த்தே ரெஃபரி சொல்லிடுறாரு, உன்னோட ஷோல்டர் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி இருக்கு, உன்னால கண்டிப்பா இங்க விளையாட முடியாது. இல்ல இது சின்ன காயம் தான், நான் வந்துட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா எந்திரிச்சு நிக்கிறான். சுபாசா உன்னால கண்டிப்பா விளையாட முடியாது, உன்னோட மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ரெஃபரியுமே வந்துட்டு அவங்க சொல்றது கரெக்ட் தான், நீ இப்போ உடனே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து ஆகணும், அதுவரை நீ கேம்குள்ள வரக்கூடாது, இது வந்துட்டு என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப மானப வந்துட்டு சுபாசாவை அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பாஸ்மே ரொம்ப பயந்து
போய் அங்க இருந்து எந்திரிச்சு வரா. இப்ப ஹானவா டீமோட கார்னர் கிக் தான் டைமர் தான் வந்துட்டு கிக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். சுபாஷ் வந்துட்டு உன்னை காப்பாத்தினதுனால தான் இன்ஜுரி ஆயிருக்கான், இருந்தாலும் வந்து நம்ம உங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காசோ சொல்றான். நான்கட்ஸோட 3 மேனேஜர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற ரூமுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறான். இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்குமே ரொம்ப பயமாயிருது. இப்ப கேம்குள்ள பார்த்தா டெப்பே டாக்கி 2 பேருமே வந்துட்டு கோல் போஸ்ட்டுக்கு மேல கூடி நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யாருக்குமே ஒன்னும் புரியல, இதெல்லாம் அலௌட் தானாடா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை ஃபுட்பால் இது அலௌட் இல்லன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். யாராவது ப்ரொஃபஷனலான ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல. பட் நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் வந்துட்டு இருக்கதான் செய்யும். அதை வந்துட்டு கண்டுக்காதீங்க. நீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, உங்களால முடிஞ்சா ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்துட்டு இப்ப ஸ்லைட் அடிச்சு வந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி டைமர் வந்துட்டு பால ஹைட்டா கிக் பண்ணாம பால் அப்படியே லோவா கீழே கூடி கிக் பண்றான். என்னடா இது பால் ஹைட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எங்களோட ஸ்கைலாப் ஹரிகேன் வந்துட்டு ஒன்லி ஜம்ப் ஹைட்டா பண்றதுக்கு மட்டும் இல்லடா, ஜம்ப் நாங்க லோவா பண்றதுக்குமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காசோ கரெக்டா ஜம்ப் பண்றான். இப்ப இந்த வாட்டி ஜம்ப் பண்ணி ஹைட்டா போகாம நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ற மாதிரி கீழே கூடி கரெக்டா போறாங்க. எப்பவும் டாக்கிங் கோல் போஸ்ட்ல இருந்து கீழே இறங்குறதுக்குள்ள காசோ வந்துட்டு அவன் தலையிலே தட்டி கரெக்டா ஸ்கோர் பண்ணிடுறான். ஹானவா டீம் வந்துட்டு இப்ப அவங்களோட செகண்ட் கோலை ஸ்கோர் பண்ணி இப்ப இந்த கேமையுமே டைப் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்குள்ள மேனேஜர்ஸ் 3 பேருமே போய் சுபாஷாவை பாக்குறாங்க. டாக்டருமே அவங்கள பார்த்து சொல்றாரு, வெளிய இருந்து சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பட் பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, இப்ப வந்துட்டு கொஞ்சம் ரஃபான ட்ரீட்மெண்டா போச்சு அவ்வளவுதான், ஆனா இப்போ இவன் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சுபாஷாவுமே சிரிக்கிறான். டாக்டர் இப்ப சுபாஷா மறுபடியும் கேம்குள்ள போய் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறா. டாக்டருமே வந்துட்டு விளையாடலாமே அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் கேம்குள்ள போய் விளையாடுற அளவுக்கு நான் வந்துட்டு சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான்கட்ஸ் டீமே சுபாஷாவை நம்பி தானே இருக்குது, டீமோட பில்லரே இல்லாம தேர்ட் சாம்பியன்ஷிப் எப்படி வின் பண்றது, அது முடியாத காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. நான் வந்துட்டு இப்போ உன்னோட சோல்டரை சுத்தி நிறையவே டேப்லாம் சுத்தி வச்சிருக்கேன், அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடிபடாம நீ பாத்துக்கோ, அது மட்டும் போதும். உன்னோட சோல்டர் வந்துட்டு இப்ப மறுபடியும் ஏதாவது டிஸ்லோகேட் ஆச்சு அப்படின்னா உன்னால திரும்ப இந்த கேம்குள்ள போய் விளையாடவே முடியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. சரி ஓகே, ரொம்பவே தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா இப்ப கிளம்புறான். சுபாஷாவுமே நேரா அவங்க கோச் கிட்ட ஓடி வந்துட்டு கேம் இப்ப எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஸ்கோர் வந்துட்டு இப்ப டையா இருக்குது. அப்பதான் மானபவும் சொல்றான், அவங்களோட ஸ்கைலாப் ஹரிகேன் வந்துட்டு எந்த ஆங்கிள்னாலும் யூஸ் பண்றாங்க, அவங்க அந்த மாதிரி இப்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா கேம்குள்ள இருந்த எல்லாருமே சுபாஷாவை பாக்குறாங்க. வெளியே அவன் ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். எல்லாரும் இப்போதைக்கு கேம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்கு நானுமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அப்படின்னா சுபாஷா வந்துட்டு ஆனா சுபாஷா இல்லாம இருந்தது ஃபன் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாச்மேன் டீம்ஸ் வந்துட்டு ஹாப்பியா தான் இருக்காங்க. சுபாஷா இறங்குறதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட ஸ்கைலாப் ஹரிகேனை யூஸ் பண்றதுக்கு வராங்க. அப்போ டைமர் பக்கத்துல 2 டிஃபரன்ஸ் வந்துறாங்க. அதனால டைமர் வந்துட்டு பின்னாடி ஒரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு இந்த வாட்டி பால கரெக்டா ஹைட்டா கிக் பண்ணி விட்டுறான். இந்த வாட்டி மாசம் வந்துட்டு ஸ்லைட் அடிச்சுட்டே போய்கிட்டு இருக்க காசை வந்துட்டு கரெக்டா ஜம்ப் பண்றான். காலை 2 பேரும் ஒண்ணா வச்சு இந்த வாட்டி ஜம்ப் பண்ண வரும்போது அவங்களோட கால் வந்துட்டு பேலன்ஸ் இழந்துருது, அப்படியே கீழே விழுந்துடுறான். அவங்க கால் வந்துட்டு லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு, இதுக்கு மேல அவங்களால சுத்தமா முடியல. இப்ப சுபாஷாவுமே வந்துட்டு கேம்குள்ள திரும்ப ரிட்டர்ன் ஆகுறான். சுபாஷா அவனோட சோல்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். எங்களை மன்னிச்சிரு, எங்களால தான் இந்த கேம் வந்துட்டு டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஜஸ்ட் டை தானே இருக்குது, இதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம மறுபடியும் லீடிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். நம்மளோட கால் ரெக்கவர் ஆகிற வரை நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் டிஃபென்ஸ்ல தான் இருந்தாகணும், நான்கட்ஸ் அது வரை அஃபென்ஸ்ல எந்த கோலும் எடுக்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிமேன் டீம்ஸ் முடிவு பண்றாங்க. மோரிசாக்கி வந்துட்டு பால கிக் பண்ணி ஈவாமி கிட்ட தரான். ஈவாமி வந்துட்டு பால சுபாஷா கிட்ட கொடுக்குறான். நான் வந்துட்டு இப்ப தனியா ஸ்கோர் பண்ற கஷ்டம் தான், அதனால என்னோட டீம்மேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்ப பார்த்தா டாச்சிமேன் டீம்ஸ் வந்து கரெக்டா டாக்கி டெப்பே 2 பேருமே ஆளுக்கு ஒரு போய் மார்க் பண்ணி நின்னுறாங்க. அப்படின்னு இவங்க கால் வந்துட்டு ரெக்கவரி ஆகிற வரை இந்த ஒரு பிளான் தான் இவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா புரிஞ்சுக்கிறான். என்னால அவ்வளவு தூரம் பால முன்னாடி கொண்டு போக முடியாது, இவங்க யார்கிட்ட என்னால பாஸ் பண்ண முடியாது, அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா ஒரு முடிவு எடுக்கிறான். அவங்க டீம் பிளேயர் கரெக்டா பால ஸ்டீல் பண்ண வரும்போது அவனை ஏமாத்திட்டு இப்ப டிரைவ் ஷாட்டுக்கு சுபாஷா வந்துட்டு எய்ம் பண்றான். கரெக்டா டிரைவ் ஷாட் அடிக்கிறதுக்கு பொசிஷனுமே எடுத்துறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சுபாஷாவோட டிரைவ் ஷாட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போய் முடியுமா இல்ல அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல்லா முடியுமான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.